நரசிம்மா. நான் ப்ளவுஸ் ஒர்க்கில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன். ஆக்சுவலி என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து நியராக குலசேகரம். ஒரு மோர் தேன் ஒரு 28 or 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ அங்கேயே ஏகப்பட்ட இது மாதிரி பார்லர் வச்சுருக்காங்க. நிறைய அகாடமிக்ஸ் இருக்குது. இருந்தாலும் நான் ஏன் இந்த அகாடமியை சூஸ் பண்ணேன்னா அவங்களோட வே ஆஃப் அப்ரோச், ஐ மீன் அந்த லேர்னிங்காக இருந்தாலும் சரி, அந்த ப்ராக்டிக்கல் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி பக்காவாக மேம் சொல்லி தர்றாங்க. இப்போ ஒரு அகாடமியில் ஒரு கிளாஸ் நம்ம அட்டன் பண்ணி அது ஒரு வாட்டி இல்லைன்னா 2 வாட்டி கிளியர் பண்ணி தருவாங்க. ஓகே, அது அஸ் யூஷுவல் எல்லா இடத்துக்கு போனாலும் எல்லாருமே இதே தான் பண்ணுவாங்க. பட் இங்கே என்னென்னா ஒரு பிஃபோர் ஒரு 4 months முன்னால் நம்ம எடுக்கிற ஒரு கிளாஸ் வரைக்கும் நம்ம இப்போ கேட்டோம்னா பக்காவாக என்ன செய்கிறாங்க, நீட்டாக நமக்கு எந்த அளவுக்கு நம்ம லெவலில் புரிஞ்சு ஓகே உங்களுக்கு இந்த வே ஆஃப் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் முறையில் பக்காவாக சொல்லி தர்றாங்க. ரெண்டாவது ஒரு ஃப்ரெண்ட்லி ஆஃப் வே ஆஃப் டீச்சிங். இப்போ ஓகே நான் டீச்சரு, ஸோ என் ஸ்டூடெண்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அவங்க என்ன ஃப்ரெண்ட்லி வே ஆஃப் டீச்சிங்கை வந்து பக்காவாக சொல்லி தர்றாங்க. ரெண்டாவது எல்லா விஷயமே நமக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்படி தான் இருக்கணும் டீச்சர், இப்போ நீங்கள் இப்படி தான் பண்ணணும், இது இப்படி இந்த வேலை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், இந்த வேலை போனால் அவங்களுக்கு சக்ஸஸாக வந்து ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு பயங்கரமான ஒரு பூஸ்டப்பை நமக்கு தர்றாங்க. ரெண்டாவது நம்ம நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. சில இதில் என்ன பண்ணோம்னா நம்ம ஈவன் நானாக இருந்தால் கூட ஒரு மிஸ்டேக் பண்ணால் டேரெக்டாக சொல்லிடுவோம் ஓகே இது ராங் அப்படின்னு. இங்கே அப்படி கிடையாது. அது என்னன்னா ஒரு அந்த வேயில் ஒரு நம்மளை என்கரேஜ் ப்ளஸ் நம்ம எங்கே மிஸ்டேக்கை பண்ணோமோ அதை அழகாக என்ன செய்கிறாங்க, கரெக்ட் பண்ணுறாங்க. ஓகே இதை விட இது நல்லா தான் இருக்குது, ஆனால் இதை விட கொஞ்சம் எப்படி பண்ணியிருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு பெஸ்ட்டாக ரொம்ப நீட்டாக பக்காவாக சொல்லி தர்றாங்க. ஈவன் நான் வந்து எனக்கு இந்த இன்ஸ்டியூட்டை பற்றி தெரியவே தெரியாது. நான் வந்து இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன். ஜஸ்ட் ஒரு வீடியோவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டேன், சிஸ்டர் கேட்டப்போ சொன்னாங்க ஓகே இது பெஸ்ட் ஒரு அகாடமி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன உங்களுக்கு இது சொல்கிறேன்னா, தயவுசெய்து இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு போகிறோம், ஒரு எனக்கு ஒரு புதுசாக என்னோட லைஃப்பை வந்து எனக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கணும், இல்லை நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி இருக்கும்போது நான் இந்த ஃபீல்டை நான் சூஸ் பண்ணுறேன்னா பெஸ்ட்டான ஒரு அகாடமிக்கு சூஸ் பண்ணுங்கள். அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பிளாசம் பெஸ்ட்டு. அதனால ஸோ நீங்கள் ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா நல்ல ஒரு அகாடமியில் படித்து அது பர்ஃபெக்டாக முடித்து வெளியில் போய் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ஃப்யூச்சரை பிரைட் பண்ணுங்கள். தேங்க்யூ.